கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1479 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது: எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். சில தீய காரியங்களை விட்டு சில மனிதர்கள் வெளியே வர விரும்புவதில்லை. தீய காரியங்கள் தான் தங்களுக்கு இன்பமானது என்று சொல்லி தொடர்ந்து தீய வழிகளிலே நடந்து வருவார்கள். ஆனால் வேத புத்தகம் சொல்லுகிறது, தீய வழிகளை விட்டு வெளியே வர வேண்டுமானால் அவரவர் இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிற பொழுது, அல்லது தேவனுடைய வார்த்தைகளை எந்த ரூபத்திலாவது கேட்கிற பொழுது, எந்த வழியிலாவது கேட்கிற பொழுது உங்கள் இருதயத்தை திறந்து வைத்துக் கொள்ள வேண்டும். லீதியாளின் இருதயம் திறக்கப்பட்ட பொழுதுதான் அநேகருக்கு லீதியாளை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றினார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் திறந்த இருதயம், திறந்த மனதுடனே வாழுங்கள். விசேஷமாக முதல் பகுதி சொல்லுகிறது, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். யாருக்கு பயப்பட வேண்டும், யாருக்கு பயப்படக்கூடாது என்று சொல்லி வேத புத்தகம் நமக்கு நன்றாக கற்றுத் தந்திருக்கிறது. தீயவர்களுக்கு, துன்மார்க்கருக்கு, அக்கிரமக்காரருக்கு பயப்படக்கூடாது. ஆனால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் தான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். எனவே கர்த்தருக்கு பயந்து உங்கள் இருதயத்திலே கடினமான காரியங்கள் வராதபடி இருதய கடினத்தை விட்டு வெளியே வந்து இருதயத்தை தேவனுடைய வார்த்தைக்கு திறந்து வைத்திருங்கள். வார்த்தைகளால் இருதயத்தை நிரப்புங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து நடந்து ஒரு மனிதன் வாழ்வான் என்று சொன்னார், நிச்சயமாகவே அந்த மனிதன் தன் இருதயத்தை கடினப்படுத்த மாட்டான். இருதயத்தை கடினப்படுத்தி வாழ்கிற மனிதனுக்கு ஆபத்து வந்துவிடும். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் உங்கள் இருதயத்தை தேவனுடைய வார்த்தைக்கு கடினப்படுத்தாதேயுங்கள். கர்த்தருக்கு பயந்து நடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு, நீதிமானாய் வாழ்வதற்கு கர்த்தருக்கு பயந்து நடப்பது மிக மிக முக்கியம். கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.